வணக்கம் ஜெயன். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளுடைய சோ கால்டு எலைட்ஸ் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. 61 பேர் சமூகத்துல அறியப்பட்டவர்கள், பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய எலைட்ஸ் இந்திய தரப்புல இருந்து, 50க்கும் அதிகமான பேர் பாகிஸ்தான் தரப்புல இருந்து கூட்டா சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானத்தை 2 அரசாங்கங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு. அந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் சிந்தூர் அப்படின்ற இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தணும், 2 நாடுகளும் மீண்டும் நட்புறவுக்கு வரணும், 2 நாட்டோட தூதரகங்களை மீண்டும் ஹை கமிஷனர்ஸ் நியமனம் வேண்டும், 2 நாடுகள் மீண்டும் பாலிவுட் போன்ற இடங்கள்ல இணைந்து செய்யணும், 2 நாடுகளும் கிரிக்கெட் விளையாடணும், 2 நாடுகளும் கலை கலாச்சாரம் பண்பாடு இதில் எல்லாத்தையும் ஒன்று சேரணும், 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரோட்ஸை திரும்பவும் ஓப்பன் பண்ணணும், ரயிலையும் பண்ணணும். சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி 2 பேரும் ஒரு தாய் மக்கள் கட்டி பிடிச்சிட்டு ஆற தழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான சில பேர் பார்ப்போம். இந்த 61 பேர்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபரூக் அப்துல்லா, இதுக்கு இவருடைய முன்னாள் காஷ்மீர் முதல்வர், இவரோட இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. மெஹபூபா முஃப்தி, முன்னாள் முதல்வர். மிர்வைஸ் உமர் ஃபரூக், ஜம்மு காஷ்மீர்ல தனிய நாடா போகணும்னு சொல்லி பிரிவினையும் பேசினோடைய தலைவன். மணிசங்கர் ஐயர், இவரோட பேருக்கு நம்ம அறிமுகமே தேவையில்லை. ப்ரொஃபசர் மனோஜ் ஜா, ஏஎஸ் துலத், முன்னாள் ராவோட தலைவர், நம்மளுடைய உளவு அமைப்போட தலைவர் இதை எழுதுறாரு. ஜவஹர் சிர்கர், முகமது யூசுப், ஷாஹித் சித்திகி, ரீதா மன்சந்தா, சந்தீப் பாண்டே, இம்ரான் அகமது சான், டாக்டர் ஜான் தயால், லலிதா ராமதாஸ், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்த் கோஷல், ப்ரொஃபஸர் அபூர்வானந்த், தயா சிங், எம்எம் அன்சாரி, டாக்டர் ஃபாத் அலி ஹலீம், பிலால் கானி லோன், அரவிந்த் சஹாரன், ஐடி கஜூரியா, சையத் இர்ஃபான் ஷேர், கோபா முகர்ஜி, டாக்டர் ரமேஷ் ரெய்னா, என்டி பஞ்சோலி, பிரகலாத் கோயங்கா, ரோஹிணி சிங், ராகேஷ் யாதவ், குணால் பானர்ஜி, கஜூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 61 பேர் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க 2 நாடுகளுக்குமே. இப்போ லெட்டர் எழுதுறது, அமைதியை எதிர்பார்க்கறது ஒரு லிபரல் தாட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த ஆட்கள்லாம் ஒன்றும் புதுசான ஆட்கள் கிடையாது. ஆஃப் சிந்தூர் அப்போ பெல்காம் தாக்குதலையே கொஸ்டின் மார்க் போட்டதில் ஆரம்பிச்சு இந்தியாவுடைய விமானங்கள் வீழ்ந்ததுன்னு பொய் செய்தி பரப்புன வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ரெகுலர் ஃபேஸஸ் இருக்கு, அந்த லெஃப்ட் ஃபேஸஸ் இருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் உறவு ஏன் சீர்கெட்டுச்சு? அடிப்படை காரணம் பாகிஸ்தான் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதம். ஸோ நீங்கள் அமைதிக்கு அப்படின்னு போகும் பொழுது பெல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தண்டிக்கப்படணும், பாகிஸ்தான் அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்கணும், இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது, 2 நாடுகளும் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இது ஒன்றும் பூசு கிடையாது. 2012 இந்த ட்ராமாலாம் நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம். இந்த எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அந்த 26 விதவைகளுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாமல், அவங்களுடைய அந்த ட்ராமாக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல், அவங்க கொடுத்த விலைக்கு, உயிருக்கு எந்த விலையும் கொடுக்காம, அதுக்கு ஒரு அடிப்படை மதிப்பு கூட இல்லாமல் கட்டி பிடிச்சு தழுவணும் இருதாய் மக்கள். அமன் கி ஆஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க ஒரு தாய் மக்கள் 2 குழந்தைகள் ஒரு தாய் மக்கள்ட்டு, அது பாகிஸ்தான் நம்புறாங்களா? அடிப்படையா பாகிஸ்தானுடைய 4வதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்கூல் சிலபஸ் எடுத்து அவங்க இந்தியர்களை ஹிந்துஸ்தான் சொல்றது தவிர இந்துக்களை எப்படி பார்க்கறாங்க அப்படின்றதையும், கஸ்வா இந்த் அப்படின்றது என்ன, அதை ஏன் அவங்க கொள்கையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், இத்தனை 1000 இந்தியர்களுக்கு விலையை இது வரைக்கும் 80,000 பேருக்கும் அதிகமாக கொடுத்துருக்குறோம், அதற்கான விலை என்ன அப்படின்றதையும், எதற்காக அவங்க சித்தாந்த ரீதியாக அதை கொண்டு போறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் இந்த முல்லா முனீர் ஒரு கூட்டத்தில் பேசுறான், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று கிடையாது, நாம வேற அவங்க வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, நம்மளது உயர்ந்த கலாச்சாரம், இவங்க கூட நம்ம இருக்க முடியாதுன்னு பற்றி அவனோட நாட்டோ கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தில் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேடி பைய பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா 2 நாடும் ஒன்னா சேரணும், 2 நாடும் இது பண்ணிக்கணும். யார் சொல்றது? ஒரு அடிப்படை கண்டனம் கூட தெரிவிக்கல. அத்தனை உயிர்கள் போனதுக்கு தினம் நம்மளுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்க உயிரை பணயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய லான்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் தேனியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முகம் செதஞ்சு
கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுத்து எப்படியா சீர்படுத்தி வரணும். அந்த குண்டு மாறி இந்த பக்கம் போயிருந்ததுன்னா தலை சதுரி இருக்கும். அப்ப இவங்க எல்லாருமே வந்து முட்டாள்கள். இவங்களுக்கு வந்து சமூகத்துல ஏதோ ஒரு கடவுள் அருள் ஒரு பொருள் கிடைச்சது, ஒரு பதவி கிடைச்சதுன்னா இவங்க எல்லாம் சோசியல் எலைட்ஸா மாறிடுவாங்க. இவங்க வந்து நாட்டை தீர்மானத்தை கொண்டு போவாங்க, நாடு எப்படி வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு. இவங்கள பல பேர் முக்கியமான பதவிகள்ல இருந்தவங்க, முதல்வர்களா, ராவோடைய தலைவர்களா, மிக முக்கியமான ஜுடிஷியரியில, அரசாங்கத்திலே இயந்திரத்துல இருந்தவங்க. மனசு நினைச்சாலே பதபதைக்குது. இவங்கெல்லாம் ஆட்சி கட்டல்ல இருக்கும் பொழுது, இவங்கெல்லாம் உள்ள பவர்ல இருக்கும் பொழுது பாகிஸ்தானை எந்த மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி வந்து எழுது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸா நம்ம வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, பாகிஸ்தான் கூட நட்பா போகணும் அப்படின்ட்டு. ஓகே, நட்புக்கரம் யாரு? நேரு அவர்களுடைய காலத்துல ஆரம்பிச்சு சிந்து நதி ஒப்பந்தத்துல மெக்னானிமஸா தூக்கி கொடுத்தாரு. 80% தண்ணி நீ வச்சுக்கப்பா, நல்லா இரு, என் கூட சால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பாகிஸ்தான் 47 நம்ம ஒரு யுத்தத்தை பார்த்தோம், 65 ஒரு யுத்தத்தை பார்த்தோம், 62 உங்களுக்கு எதிராக போனாங்க. பிறகு இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு அவரும் ஒரு முறை நட்புக்கரம் நீட்டணும்னு பார்த்தாங்க. 71 நம்ம யுத்தத்தை சந்திச்சோம். 30 லட்சம் பெங்காலிகள் வந்து இங்க கொல்லப்பட்டாங்க. பிறகு வாஜ்பாய் அவர்கள் நட்புக்கரம் நீட்டினாரு. 99 நாடு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். நரசிம்மராவ் அவர்கள் ட்ரை பண்ணாரு, பயங்கரவாதத்தை இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் ட்ரை பண்ணாரு, காலிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்தபோது 2014 இதே நட்புக்கரத்தை நானும் நீட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முறை முயற்சி செஞ்சார். பாகிஸ்தான்ல ஷபாஸ் ஷெரீப் அவருடைய மகளோட கல்யாணத்துக்கு போய் நின்னாரு. 2 பேரும் வந்து நாடு ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதன் பிறகு பட்டான்கோட் பயங்கரவாதத்தை இவங்க நடத்தினாங்க. அதன் பிறகுதான் இந்தியா ஒரு ஸ்டர்னான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. டாக்ஸ் அண்ட் டெரர் கேனாட் கோ டுகெதர். பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர போக முடியாது. வாட்டர் அண்ட் பிளட் கேனாட் ஃப்ளோ டுகெதர். ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர போக முடியாது. இந்தியர்களோட உயிருக்கு எந்தாவது ஒரு ஆபத்து வந்துச்சு, நீங்க பயங்கரவாதத்தை பண்ணீங்க அப்படின்னா எல்லை தாண்டி கர்க்கே அந்தர் குஸ்கே மாறுங்க, வீட்டுக்குள்ள புகுந்துங்களை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட பிறகுதான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்த்தோம், பாலகோட் ஸ்ட்ரைக் பார்த்தோம். அதன் பிறகு ஆஃப் சிந்தூர்ல 12 ஏர்பேஸை ஒரே நேரத்துல தூக்கி அந்த நாட்டை முட்டி போட வச்சு, இனி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ பண்ணினா என்ன ஆகுன்றதுக்கான ஒரு சாலிடான ஒரு அஃபென்சிவ் டிஃபென்ஸ் பாலிசியை இந்தியா எடுத்திருக்கு. இப்ப இந்த நேரத்துல போய் இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்புக்கரம் நீட்டுறோமா, திரும்ப பாலிவுட்ல அவங்க நடிக்கணுமா? ஏன் பாகிஸ்தான் வந்து நடிக்கலன்னா பாலிவுட் போவாதா? இல்ல இங்க நடிகர்களே கிடையாதா? கிரிக்கெட்டை விளையாடணும், ஏன் கிரிக்கெட் விளையாடாம இருந்தா ஏதாவது குறைஞ்சு போயிருவீங்களா? உக்ரைனும் ரஷ்யாவும் கிரிக்கெட் விளையாடுதா? இல்ல இஸ்ரேலும் ஈரானும் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்களா? அசர்பைஜானும் அர்மேனியாவும் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்களா? கிடையாது. எனிமீஸ் ஆர் எனிமீஸ். எதிரி யாருன்னு தெரியணும். எல்லையில எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கும் சீனாக்கும் பிரச்சனை, எல்லையில பிரச்சனை இருக்கு, இந்த நிலம் என்னோடது, இல்ல நான் விட மாட்டேன், அது எல்லை பிரச்சனை, அது வேற. சித்தாந்த ரீதியா மத ரீதியா இத்தனை ஆயிரம் உயிர்களை கொடுத்த பிறகு நீங்க இன்னும் போயிட்டு வெள்ளக்கோடி நீட்டுவேன், நாங்க வந்து எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரு தாய் மக்கள், அவங்க சொல்லட்டுமே ஒரு தாய் மக்கள்னு சொல்லிட்டு, ஒரு தாய் மக்கள் எப்படி உன் சகோதரியை கொல்றதுக்கு மனசு வந்துச்சு? 26 பேர் நெத்தி பொட்டுல சுடவதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு மதத்தை சார்ந்து இந்த ஐடென்டிட்டியில இல்லை அப்படின்னு சொல்லி சுட வச்சு இங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது ஒரு தாய் பிள்ளை செய்யக்கூடிய வேலையா? இல்ல பக்கத்து இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களாக கூட செய்யக்கூடிய வேலையா? இதுல வந்து எங்கேயாவது ஒரு ஈவு இரக்கம் மனிதமானம் இருக்கா? இல்ல. முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய துர்மரணம் நடக்குது ஊட்டியில. அன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல, டெலிகிராம் இல்ல வாட்ஸ்அப்ல போய் பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா அங்கிருந்து பதிவு போட்டு கொண்டாடினாங்க. அவ்வளவு பதிவுகள் போட்டாங்க. இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு இது அனுப்பும் பொழுது, நாளைக்கு நிலவுக்கு அனுப்பும் போது ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கிறோம். நம்மளுடைய இஸ்ரோட டைரக்டர் சிவன் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறாரு. அதை ரசிச்சானுங்க. இதுதான் அந்த நாட்டோடைய வன்மம், இதுதான் அந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை வன்மம். எனக்கும் சில பாகிஸ்தானிய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வெகு விரல் விட்டவங்க இந்த இடத்துல இந்த மாதிரியான இதை அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உண்மையா உணர்ந்து பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 26 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 95% பேர் இந்தியா வெறுப்பு, இந்துஸ்தான் வெறுப்பு, இந்து வெறுப்பு, இதை அடிப்படையா கொண்டுதான் அந்த நாடே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. நேர்ல பார்த்த எங்களுக்கும் இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த துறை ரீதியா இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்றதுக்கு நம்மளுடைய வளைகுடால இருக்கக்கூடிய நண்பர்கள், UK கனடால இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க கிட்ட பழகும் போது எப்படி இவங்க வந்து அந்த ஐடென்டிட்டியை, அந்த வன்மத்தை காமிப்பாங்கன்னு பாருங்க.
வெளிநாடுகள்ல போனா தெற்கு ஆசியா, ஏன்னா தெற்கு ஆசியான்றது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை எல்லாமே சேர்ந்தது. அந்த ஐடென்டிட்டி சொந்த நாட்டோட பேரை பெருமையா சொல்லக்கூடாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவங்க நாடு இருக்குது. இவங்க கிட்ட நம்ம ரோடை ஓப்பன் பண்ணி விட்டு நாளைக்கு எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகள், வேணா ராஜா நீங்க ரோடு வழியாவே வாங்க, சம்ஜோதா எக்ஸ்பிரஸை விட்டு நீங்க ரயில் வழியாவே வாங்க, எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இது என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இது? இன்னைக்கும் நம்ம அட்டாரி வாகா பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்எஃப் ஓட ட்ரில் நடக்குது. பிஎஸ்எஃப் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனா இந்த ட்ரில் தேவையா? இந்த இந்த இடத்துல என்ன நட்பு இருக்கு? அந்த சாயங்காலம் அந்த கேட்டை மூடும் போது அந்த தேட்ரிக்ஸ் தேவையா? பிஎஸ்எஃப் வீரர்கள் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லையில நின்று இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்ப கிரிக்கெட் விளையாடுறது தேவையா அவங்க கிட்ட? இல்லைங்க நாங்க வந்து பாஸ், நீங்க சர்வதேச போட்டிகள்ல தான் நம்ம விளையாடுறோமே தவிர நம்ம பைலேட்டரலா விளையாட கிடையாது. எத்தனை நாடுங்க கிரிக்கெட் விளையாடுது? 10-11 நாடுகள் கிரிக்கெட் விளையாடுது. இது என்ன குளோபல் கேம்? அது கிடையாது. அன்னைக்கும் 10 நாடுகள் தான் விளையாடினாங்க, இன்னைக்கும் 10 நாடுகள் தான் விளையாடினாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நாட்டை நீங்க கிரிக்கெட் விளையாடலான்னா எங்கன்னா குடியா மூழ்கி போக போகுது? இல்ல. இது ஒரு கிளியர் கட்டான இண்டிகேஷன். ஒரு இந்தியாவுடைய தன்மை என்ன, இந்தியாவுடைய மக்களுடைய ஒருமைப்பாடு என்ன அப்படின்றத துளி அளவு கூட மதிக்காம, இந்திய மக்களுடைய சென்டிமெண்ட் என்ன அப்படின்றத துளி அளவு கூட மதிக்காம, ஏதோ இவங்களுக்கு வந்து கால போக்கில் வந்த பேரு, இவங்களுக்கு வந்த பதவி வச்சுக்கிட்டு இவங்க வந்து சோசியல் எலைட்ஸ், அதாவது இவங்கெல்லாம் வந்து பெரிய மேல்தட்ட அறிவாளிகள், கீழே இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு ஜெனரல் பிபின் ராவத் அவருடைய இறக்கும் போது எத்தனையோ ஆட்டோ ஓட்டக்கூடிய நமது நண்பர்கள், சகோதரர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினது. அதுக்கு முன்னாடி அவர் பேரை சரியா தெரிஞ்சிருக்காரு. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வர வரைக்கும் மக்கள் நின்று வழி நடுக்க நின்றுட்டு இருந்தாங்க அந்த வெயில். அன்னைக்கு அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது என்னோட வாழ்க்கையில. இன்னைக்கும் நீங்க ஊட்டி போனீங்கன்னா அவருடைய நினைவகத்துல எங்கெங்க இருந்தோம்லாம் மக்கள் வராங்க. உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல நீங்க நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த உரிமையை யார் கொடுத்தது? இந்த 61 பேர் கையெழுத்து போட்டது இப்போ குளோபல் மீடியால எப்படி காமிக்கிறாங்கன்னா இதுதான் இந்தியாவுடைய மக்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுடைய எண்ணம், அந்த நாடு நிம்மதியாக இருக்கணும், அதுதான் என்னோட மனப்பூர்வமான ஒரு இதுமே. ஆனா எதிர்த்து போறது சித்தாந்த ரீதியா கூட பல நாடுகள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பல நாடுகள் நம்மளுடைய நட்புல இருக்காங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. யுஏஇ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இஸ்லாமிக் நேஷன், நமக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஈரான் இந்திய வெறுப்பு கிடையாது. ஆப்கானிஸ்தான் இந்திய வெறுப்பு கிடையாது. சவுதி இந்திய வெறுப்பு கிடையாது. துருக்கியில் இருக்கக்கூடிய பாதி மக்களுக்கு மேல இந்திய வெறுப்பு கிடையாது. அசர்பைஜான் நமக்கு இதா இருக்கும், ஆனா அசர்பைஜான்ல அதிகமா போறது இந்திய டூரிஸ்ட் தான். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மீண்டும் நட்புக்கரம் நீட்டுறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அப்படின்ற போது இவங்களோ இவங்க குடும்பமோ நாளைக்கு யாரும் பாதிக்கப்பட போறது கிடையாது. எல்லையில நின்றுட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை, ஐடிபி, இவங்க எல்லாரும் அன்றாடம் அந்த வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. தலையெழுத்தே கிடையாது. இங்க இருந்து போய் காஷ்மீர் பார்டர்ல உட்காந்துக்கிட்டு விடிய அந்த குளிர்ல உட்காந்துக்கிட்டு நைட்டெல்லாம் போயிட்டு தூக்கம் போயிட்டு எத்தனையோ ட்ரமாட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருந்து வரும்பொழுது இந்த கடிதம் அப்படின்றது கிளியர் கட்டா இவங்க வந்து ஒரு 0.5 ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்றதுக்கான வேலையை இவங்க பாக்குறாங்க. உணர்ச்சி வசப்படலை, இது என்னுடைய ஒரு லிமிட்டடான கொந்தளிப்புன்னு எடுத்துக்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.